இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்தியன் பிரீமியர் லீக், அதாவது இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல்லுடைய 17th சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் 22 ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 21 மேட்சஸ்க்கு தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவில் நடக்க போகிற 2024 உடைய இந்தியன் ஜெனரல் எலெக்ஷன் தான் இதுக்கான ரீசன். ஸோ அந்த எலெக்ஷனுடைய அந்த டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஐபிஎல் மேட்சஸோட ஷெடியூல் எல்லாம் விட போகிறாங்க. இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 21 மேட்சஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஷெடியூல் விட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் பார்த்தோம், ஒரு சரியான ஒரு சீசன், லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைனலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து கப்பை வின் பண்ணாங்க 5th டைமாக. ஸோ ஒரு நல்ல ஒரு சீசனாக வந்து போன வருஷம் அமைஞ்சுது. ஸோ அதே மாதிரி ஒரு சீசனாக அமையுமா அப்படிங்கிறதையும் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்கணும். அண்ட் தோனி, மகேந்திர சிங் தோனி அவருக்கு வந்து இது வந்து மேபி லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆவலாக இருக்குது. இந்த ஐபிஎல் சீசன்லேருந்து நம்ம சச்சின் சொசைட்டி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்சுக்கான ரிவ்யூ, அதாவது குறிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட முன்னாடி என்ன நடக்க போகுது, இல்லை மேட்ச் நடந்ததுக்கப்புறம் சில விஷயம்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலோட இணைப்பிலே இருங்க. அண்டு இப்போ நம்ம ஐபிஎல்லோட ஷெடியூலை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 22 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே வந்து தோனி ஃபேன்ஸ்க்கும் விராட் கோலி ஃபேன்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு வார் மாதிரி வந்து இந்த மேட்ச் வந்து இருக்கும். டெஃபினட்டாக ஆர்சிபி வந்து பார்த்தோம்னா போன சீசனில் வந்து ஒரு வெயிட்டான ஒரு டீம். அவங்க இத்தனை வருஷமாக வந்து கப் அடிக்கல, இருந்தாலும் வந்து ஒரு வெயிட்டான டீமாக தான் எப்பவுமே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ எடுத்த உடனே வந்து நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச்சு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே ஆரவாரமாக வந்து இந்த மேட்சை வந்து பார்ப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், டெல்லி, இது மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து வருது. அடுத்து சிஎஸ்கேவோட மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 26 மார்ச் குஜராத் டைட்டன்ஸ் கூட வந்து ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 7:30 நைட் மேட்ச்சு, அதுவும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து ஆர்சிபி, கேகேஆர், எல்எஸ்ஜி, பிபிகேஎஸ், ஜிடி, எஸ்ஆர்ஹெச், இது மாதிரி நிறைய மேட்சஸ் வருது. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 31 டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சிஎஸ்கே ஒரு பெரிய மேட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த மார்ச் 22 இந்த ஏப்ரல் 7 வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஷெடியூலில் மும்பைக்கும் சென்னைக்கும் மேட்ச் இருக்கா அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த மும்பைக்கும் சென்னைக்கும் வந்து இந்த ஷெடியூலில் எந்த மேட்சுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏப்ரல் 5 அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கும் சிஎஸ்கேக்கும், ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் வந்து ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 7th ஏப்ரல் அப்போ மும்பைக்கும் டெல்லிக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஷெடியூலில் இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வந்து ஏப்ரல் 8 அன்னைக்கு முடியுது. அதுக்குள்ளே 11th 12th 10th எல்லாரோட பப்ளிக் எக்ஸாமும் முடிஞ்சிடும். ஸோ பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது ஷெடியூல் 22வது மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 8 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சில் மேபி ஃபஸ்ட்டு மேட்ச்சே மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வந்து ஒரு மேட்ச் இருக்கலாம். ஸோ மேபி அப்படி தான் வந்து ஒரு ஷெடியூல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்தால் தான் இன்னும் வந்து வேறு லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபயராக இருக்கும். ஸோ சென்னை மும்பை மேட்ச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும், ஒரு ஃபயராக இருக்கும்னு. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பாங்க. அந்த மேட்ச் தான் வந்து அடுத்த ஷெடியூல் எப்போ வரும், எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சென்னை மும்பை மேட்சஸ் வந்து எப்போ வருது அப்படின்னு. ஸோ சென்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஒரு 4 மேட்சஸ் இருக்குது. ஸோ இந்த 4 மேட்சும் வந்து ஒரு முக்கியமான மேட்சாக தான் வந்து சென்னைக்கு இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு டீமோட எல்லா பிளேயர்ஸும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஏன்னா வந்து மேட்ச் அப்போவே நம்ம எல்லா டீமையும் வந்து நம்ம பார்த்துருவோம். சென்னை மேட்சாக இருக்கும்போது கூட அவங்க கூட ஆப்போனண்ட் ஆடுற எல்லா டீமோட லிஸ்ட்டையும் வந்து நம்ம பார்த்துருவோம், என்ன மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத. ஆல்ரெடி வந்து ஐபிஎல் ஆக்ஷன் நடந்தது, அதுலேயே வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேட்ச் நடக்கும்போது நம்ம வந்து தொடர்ந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓகே, எம்எஸ்டி அவர் தான் வந்து கேப்டன். அவர் விட வேறு யாரும் வந்து செட் ஆகாதுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்றதுனால அவர் தான் இதுலேயும் கேப்டன். ஸோ தோனி அவருக்கு வந்து இது ஒரு ஃபேர்வெல் கொடுக்குற மாதிரி, இது ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஐபிஎல் மேட்ச், இந்த ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது. ஸோ சென்னை வந்து கப் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அண்டு சென்னையில் வந்து போன சீசனில் என்னெல்லாம் பிளேயர்ஸ் இருந்தாங்களோ அதே பிளேயர்ஸ் தான் இதுலேயும் இருக்காங்க. முக்கியமாக வந்து ரச்சின் ரவீந்திரா இது மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்திருக்காங்க. அண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் கேப்டன் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் பார்த்தோம்னா ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ திரும்ப ஃபார்முக்கு வந்து வந்திருக்காரு. நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம். ஸோ ரிஷப் பண்ட் வந்து பேக் டு
ஃபார்ம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அவருடைய அதிரடி ஆட்டம் அப்படிங்கிறது. டெல்லியிலையும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசனில் இருந்த மாதிரி தான் பெருசாக வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அண்டு ஜிடி வந்து இந்த வாட்டி கேப்டன் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் சீசனில் கேப்டனாக இருந்தார். லாஸ்ட் 2 சீசனில். இந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆகிட்டார். ஸோ சுப்மன் கில் அந்த டீமில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர். அவர் தான் வந்து இதில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து கேப்டனாக இருக்கிறாரு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் அவர் வந்து கேப்டனாக இருக்கிறாரு. ஸ்ரேயஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆல்ரெடி வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு, கேப்டன்ஷிப்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐபிஎல்ல. ஸோ அவர் எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அண்ட் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து அவங்க கப்பே அடிக்கலை. ஸோ கப் அடிக்கலனா அவங்க விளையாடினதே ஒரு 2 சீசன் தான். ஸோ அதில் வந்து கப் அடிக்கலை. அண்ட் கேஎல் ராகுல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு கேப்டன்ஷிப் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஎல் ராகுல் ஒரு பெரிய ஹோப் இருக்குது. இங்கே இந்தியாவில் நடந்த சில சீரீஸ் எல்லாம் கூட அவர் வந்து நல்லா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஎல் ராகுல் ஒரு புது கேப்டனாக வந்து கால் பதிப்பாரா ஒரு சாம்பியன் வின் பண்ணி அப்படின்னு. அண்ட் எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்பில் இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஸோ இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக இருக்கார். அவருக்கு வந்து எப்படி பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து ஜிடியை வந்து வேறு லெவலில் பண்ணியிருப்பார் கேப்டன்ஷிப்பு. ஸோ இதில் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஷிகர் தவான் ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் வந்து டீமை லீட் பண்ணார். நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா ஆர்சிபி தான் கப் அடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ சீசனில் டெல்லி வந்து இது வரைக்கும் ஒரு கப் அடிக்கலை. பஞ்சாப் பார்த்தோம்னா அவங்களும் வந்து ஒரு கப் அடிக்கல. ஸோ ஆர்சிபியை மட்டுமே வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன் வந்து நீங்கள் பஞ்சாபை சொல்ல மாட்டீங்க, ஏன் வந்து நீங்கள் டெல்லியை கலாய்க்க மாட்டீங்க அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஷிகர் தவான் அவருடைய வெயிட்டை காட்டுவார். ஒரு கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியான ஒரு சரியான ஒரு பவுலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய டீமே வந்து ரிவ்யூ நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம் எல்லா பிளேயர்ஸையும். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல கேப்டன் சஞ்சு சாம்சன் கிட்டத்தட்ட ஒரு தோனி மாதிரி தான் அவரும். ஆனால் வந்து அவருக்கு வந்து பெருசாக வந்து ஒரு கேப்டன்ஷிப்பில் ஒரு பெரிய ஒரு லக் வந்து அவருக்கு இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு ஃபைனல்ஸ் ஆர்ஆர் வந்து பார்த்தோம்னா ஒரு சீசன் தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ சஞ்சு சாம்சன் அவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் அவருடைய கரியர்லையும் சரி ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னொரு கப்பை வந்து வாங்கிறதுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபி 16 வருஷம் கழிச்சு 17வது வருஷத்தில் உள்ளே வராங்க. ஸோ இந்த வாட்டியை வந்து அவங்க வந்து கப் அடிக்கணும். ஃபாஃப் டூ பிளேசஸ் அவர் தான் வந்து கேப்டனாக இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது ஆர்சிபி வந்து அவ்வளோ ஒரு மொக்க டீம்லாம் சொல்ல முடியாது. ஆர்சிபி சென்னை மும்பை எப்படியோ அது மாதிரி தான் ஆர்சிபி ஒரு வெயிட்டான டீம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு 16 வருஷ இயக்கம் அப்படிங்கிறது அந்த தாகம் அப்படிங்கிறது தீருமா அப்படிங்கிறத. அண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதுக்கு வந்து எய்டன் மார்க்ரம் பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேப்டன்சியில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எஸ்ஆர்ஹெச்சில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தோன்னா ஒரு 21 மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த ஷெடியூலில் பார்த்தோம்னா 2 மேட்ச் எல்லாமே சும்மா டஃப்பாக இருக்கும், வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். குறிப்பாக மும்பை சென்னைக்கு இருக்கிற அந்த ஒரு 2 மேட்ச் அது ஒரு ஃபயரான மேட்ச். ஒன்று சென்னையில் நடக்கும், இன்னொரு மும்பையில் நடக்கும். அந்த மேட்ச் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ஷெடியூல் வந்து வரும்போது. ஸோ ஃபுல் ஷெடியூல் வந்ததுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம்ஸ் என்னென்ன, ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் இந்த வாட்டி சீசனை வந்து வின் பண்ணுவா, டைட்டில் அடிப்பா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.